அன்பார்ந்த பெருமக்களே, நம்பிக்கை, பக்தி, இடையறா இறைச்சிந்தனை என்பதை அறிவோம் ஆன்மீகம் என்ற தலைப்பின் கீழ் சிந்திப்போம். முதலில் இறைவன் மேல் கொண்ட நம்பிக்கையை நாம் எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்பதை குறித்து சிந்திக்கும்போது, உதாரணமாக நமக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற நிலை வரும்போது இறைவனிடம் சென்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அப்படியெனில் நம் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றும் சக்தி நிச்சயம் இறைவனுக்கு உண்டு என உறுதியாக நம்புகிறோம். இரண்டாவதாக, பக்தி என்ற நிலையை நம் நெஞ்சத்தடத்தில் வைத்து சிந்திக்கும்போது, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு முன் இறைவனை மனதால் தொழுது ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் இறைவனால் மனதில் வணங்கி ஆரம்பிப்பது தான் பக்தி. ஆனால் இந்த நம்பிக்கை பக்தியை சிதைக்கும் விதத்தில் அவ்வப்பொழுது சில சோதனைகள், சந்தேகங்கள் எழும். அவைகளுக்கு மனம் தளராமல் அவை ஏன் ஏற்பட்டன என்பதற்கான காரணங்களை அறிய வேண்டும். தடையோ சிக்கலோ ஏற்பட்டிருந்தால் அது இறைவனின் துணையை நாடாமல் நாம் செயல்பட்டிருப்பதே காரணமாகும் என உணர்ந்து, நாம் செய்தது தவறு என மனப்பூர்வமாக இறைவனிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் நடுவில் வந்த சிக்கலோ அல்லது இடையூறோ விலகி போகும். அப்படி செய்ய தவறினால் மேற்கண்ட சிக்கலால் மனம் குழம்பி சந்தேகம் எழுந்து நம்பிக்கையை உருக்குலைந்துவிடும். அவ்வப்பொழுது எழும் சந்தேகங்களை ஒவ்வொன்றாக மனதை விட்டு நீங்கும்போது இறைவனிடம் நாம் கொண்ட அந்த உறுதி மேலும் மேலும் வளர்ந்து நம் நம்பிக்கையை முழுமையாக்கிவிடும். அடுத்து, இடையறா சிந்தனை. நாம் நம்முடைய தினப்படியான வாழ்க்கையில் உண்ணல், உறங்கல், உறங்கி விழித்தல், வீட்டை விட்டு வெளியேறி செல்லுதல், திரும்பி வீட்டுக்கு வருதல், குழந்தை, மனைவி, தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் போன்றவரிடம் ஏதேனும் ஒரு உதவியை பெறுதல் அல்லது ஒரு உதவியை அவர்களுக்கு செய்தல், நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ வரவேற்று உபசரித்தல் அல்லது அவர்களை உபசரித்த பின் வழி அனுப்பி வைத்தல். இச்செயல்கள் எல்லாம் செய்யும் பொழுது மனதார இறைவனிடம் உன் ஆசைப்படித்தான் இவை நடக்க வேண்டும் என நெஞ்சத்தளத்தில் உறுதியாக இருக்கக்கொள்ள பழகிக்கொண்டால் அதுவே இடையறா சிந்தனை. இச்சிந்தனை நம்மிடம் இறையனா சிந்தனையாக நாளடைவில் நிலை பெற்றுவிடும். உதாரணமாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், இந்த இடத்தில் நான் சொன்ன சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதற்கான விளக்கங்களை நான் சொல்கிறேன். உறவினர்களையோ நண்பர்களையோ வரவேற்றல், உபசரித்தல், வழி அனுப்பி வைத்தல், இதிலெல்லாம் என்ன இறைவனுடைய சங்கல்பம் இருந்துவிடப் போகிறது? இதிலெல்லாம் நாம் ஏன் இறைவனை எப்படி நினைக்க முடியும் என்றெல்லாம் பல பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அந்த இடத்திலும் இறைவனை நாம் நினைக்க முடியும். எப்படி எனில், உறவினர்களை நாம் கூப்பிடுவோம், நண்பர்களை அழைப்போம். ஆனால் அவர்களிடம் சில வார்த்தைகள் பேசும்பொழுது அவர்கள் ஏதாவது அவர்களை பற்றி ஒரு விஷயங்களை பெருமையாக சொல்லும் பொழுதோ, இல்லை இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடந்தது, எங்கள் வீட்டில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் மேல் கொண்ட சிறு கசப்புணர்வால் நம்ம என்ன சொல்லிடுவோன்னு கேட்டிங்கன்னா, அவன் பெருமையாக பேசிக்கிறான். உறவினர்கள் நம்மளை இது மாதிரி சொல்லும்போது அவங்க தற்பெருமையாக பேசிக்கிறாங்க, தன்னை உயர்த்தி பேசிக்கிறாங்க, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட அவங்களுடைய பேச்சுக்களை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அவங்க சொன்னதை, அந்த காழ்ப்புணர்ச்சியெல்லாம் மறந்துட்டு அவங்க சொன்னதை எடுத்துக்கிட்டு, அவங்க சொன்னதில் இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு
நன்மையை வச்சுருக்காரா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பெருமையாக பேசியிருப்பாங்க, தற்பெருமையாக பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல, அது உண்மை. உடனே நீங்கள் என்ன நினைக்கணும், நம்ம இன்னமே யார்ட்டையும் போய் தற்பெருமையாக பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த முயற்சிக்கு வரணும். அதுதான் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. ஸோ இதுதான் இறைவனை அந்த நேரத்தில் நினைக்கிறதுங்கிறதுக்கு உதாரணம். ஸோ இப்போது உங்களுக்கு அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி நாம் நம்பிக்கை, இறைபக்தி, இடையறா சிந்தனை இந்த மூன்றையும் பின்பற்றினால் எந்த நாளும் இன்பமே அன்றி துன்பமில்லை, வெற்றியே அன்றி தோல்வி இல்லை என்ற கருத்துடன் அறிவோம் ஆன்மீகம் என்ற சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி.